ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா ஞாயிற்றுக்கிழமை நைட்டுக்கு தான் லோடு இருக்குது. அதனால் வந்து மட்டன் எடுத்துன்னு வந்து சமைக்கிறேங்க இன்றைக்கி. கிட்டத்தட்ட வண்டியில் சமைச்சே ஒரு 7 மாதம் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து சமைக்கிறோம் வண்டியில். நானும் என் ஃப்ரெண்டு 2 பேர் இருக்கோம். இங்கே ஒரு அண்ணா வரேன்னுச்சு. மொத்தம் 3 பேர் தான் இருக்கிறோம். காலையிலே 1 கிலோ மட்டன் போய் எடுத்துகிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மட்டனை நல்லா வேக வச்சு கறி தனியாக, தண்ணி தனியாக இறுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் பார்த்திங்கனாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நாங்களே இஞ்சி பூண்டு வாங்கின்னு வந்து இடித்து வச்சுருக்கோம். உரலில் போட்டு இது 2ம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடிமேடாக வாங்கலை. நாங்கள் இஞ்சியும் பூண்டும் வாங்கின்னு வந்து சின்ன உரல் வச்சுருக்கோம். அந்த உரலில் வந்து இடித்து போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடையில் வாங்குறது, பாக்கெட்டில் வாங்குறது கொஞ்சம் சரி இருக்காது. அது வந்து அவசரத்துக்கு செய்கிறது. நம்ம இது உரல் இல்லை, இடிக்க முடியல அப்படின்னாக்கா அவசரத்துக்கு செய்கிறது. எல்லாமே இருக்கிறதுனால நாங்கள் இடித்து வச்சுருக்கோம். அதுக்கு மேலே கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே வச்சுருக்கோம். நல்லா வந்து பட்டை, கிராம்பெல்லாம் நல்லா வெடித்து வந்த அப்புறம் பார்த்திங்கனாக்கா நல்லா வதங்கின அப்புறம் தக்காளி, பச்சை மிளகா போட்டு நல்லா வந்து நல்லா பொன்னிறமாக ஆனியன் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா நம்ம தக்காளி போட்டு லைட்டாக உப்பு போட்டு வதக்கினோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி வந்து நல்லா. அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா நம்ம மட்டனை போடுறோம். மட்டனை போட்டு அதுக்கப்புறமா நல்லா உப்பு போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா மட்டனை கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா நம்ம மசாலாக்கு போட வேண்டியது தான். மட்டன் மசாலா வந்து கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கோம். மட்டன் மசாலா போட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டோம்னே அதிலே வந்து நம்ம தனியா, பெப்பரு எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். குழம்பு மிளகாத்தூள் போடுறதுனால கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அவ்வளோதான். 2 பேர், நானும் என் ஃப்ரெண்ட்ஸு, இன்னொரு அண்ணா வருது. 3 பேர். நியர்பை யாரும் இங்கே இன்றைக்கி மாட்டல. 2 பேர் தான் இருக்கிறோம். ஒரு அண்ணா வருது. 3 பேர் தான். சமைச்சி நல்லா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. சின்ன குக்கர் இருக்குது. சாப்பிட்டு மறுபடியும் இன்னொரு ரவுண்டு வந்து அரிசி வைக்கணும் நைட்டுக்கு. ஏன்னா குழம்பு எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் வந்து ரைஸ் வந்து கம்மியாக வடிச்சிருக்கு. அதனால் பார்த்திங்கனாக்கா சாப்பிட்டு உடனே குக்கரை கழுவிட்டு உடனே பார்த்திங்கனாக்கா இன்னும் 2 கிளாஸ் போட்டு ரைஸ் வைக்கணும் நைட்டுக்கு தனியாக.